ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற கிரிக்கெட் பிளேயரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மிக அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து விவாகரத்து வாங்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்து ட்விட்டரில் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. விவாகரத்து ஆகிறது வந்து செலிபிரிட்டிஸோட வாழ்க்கையில் ரொம்ப சகஜமான விஷயமா நிறைய இடத்துல பார்க்கப்பட்டாலும், இந்த விவாகரத்து அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயமாக இருந்துச்சு. என்னன்னா, ஹார்திக் பாண்டியா அவர்களும் நட்டாஷா அப்படிங்கிறவங்க 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. எப்படி ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால 2 பேரும் பிரியிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த விவாகரத்து நடக்கும்போது, ஹார்திக் பாண்டியா அவர்கள் வந்து தன்னுடைய சொத்து மதிப்பிலிருந்து 70% வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சட்டம் சொல்லியிருக்குது. சட்டப்படி குடுக்கணுமா. கிட்டத்தட்ட அவர் வந்து ரூ. 165,00,00,000 அவருடைய நெட் ஒர்த் அப்படின்னு வந்து கணக்கு காட்டியிருக்காங்களாம். அப்ப ரூ. 165,00,00,000 கிட்டத்தட்ட 115.5ன்னு வச்சுக்கங்களேன். கரெக்ட்டா சொன்னா ரூ. 116,00,00,000 வந்து அவங்களுக்கு நஷ்ட ஈடா குடுக்கணும். இழப்பீட்டு தொகையா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்விட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பக்கம் வந்து சரி, பெண்களுடைய பார்வையில பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள வளர்க்கணும் அது இதுங்கிற நெறைய விஷயம் இருக்கிறனால, அவங்களுக்காக ஒரு விஷயத்த குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, செலிபிரிட்டீஸ கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு வந்து வாழ்க்கைய ரன் பண்ணி, குழந்தை பொறக்கிற வரைக்கும் ரன் பண்ணி, அதுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிட்டு, இந்த நஷ்டஈடு இழப்பீட்டு தொகைய வாங்கிட்டு போயிட்டு, அவங்க அடுத்த வாழ்க்கைய வந்து நகர்த்திட்டு போறதுக்காக பண்ணுகின்ற ஒரு முறையா? அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா மாரி. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆயி அந்த கம்பெனி நல்ல ரெவென்யூ வரும்போது, அந்த கம்பெனி வித்துறது. வேற ஒருத்தனுக்கு வித்துட்டு போயிருவோம்ல, அந்த மாதிரியான ஒரு முறை மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறது. இது வந்து சட்டப்படி எதுவுமே தப்புன்னு நான் சொல்லல. இதெல்லாம் சட்டப்படி தான் நடக்குது. ஆனா, இது வந்து சரியா? ஒரு செலிபிரிட்டி இப்போ நட்டாஷா அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் அப்படிங்கிறத தவிர வேற எந்த அடையாளமும் பெருசா இருக்கிற மாரி நமக்கு தெரியல. ஒருவேள அவங்க நாட்டுல இருக்கலாம். அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அவங்களுடைய நாட்டுல இருக்கலாம். ஹார்திக் பாண்டியா வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறனால தான் 4 பேருக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த ஃபேமு அந்த இந்த ஹார்திக் பாண்டியா வந்து இப்ப தான் ஒரு நல்ல நிலைமை நோக்கி கிரிக்கெட்ல போயிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் அவர் சம்பாதிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது. இந்த ரூ. 100,00,00,000 அவர் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுருவாரு. அது அடுத்த விஷயம். ஆனா, அவர் இழந்த வாழ்க்கை, இந்த டிப்ரஷன் இதெல்லாம் எப்படி வந்து அவங்க மீண்டு வருவாங்க? தினேஷ் கார்த்திக் வாழ்க்கையில ஒரு டிப்ரஷன் வந்துச்சு. அப்புறம் நம்ம தவானோட வாழ்க்கையில ஒரு வந்துச்சு. ஸோ இவங்கலாம் செலிபிரிட்டீஸ் வந்து மேரேஜ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமுக்கு வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்த வச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு இழப்பீடு வாங்கிட்டு போறாங்கன்னா, இது எந்த விதத்தில ஒரு நியாயம் அப்படின்னு தெரியல. இதுல வந்து ஃபெமினிஸ்ட்லாம் இதுக்கு என்ன கருத்து சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஃபெமினிசம் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல மென்னுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பொதுவா பார்க்கும்போதே ஒரு மாதிரி இது ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது சரியான ஒரு முறையா தெரியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா, அ ஒரு குழந்தைகளுக்கு தேவையான விஷயம் இவ்வளோ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபைல் பண்றது வேற. 2 பேருக்கும் பிடிக்கலன்னு தானே சொல்லி பிரியிறாங்க. அப்ப அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. எதுக்கு 70% வரைக்கும்? அதாவது எவ்வளவு புல் பண்ணி வாங்க முடியுமோ, அதுவரைக்கும் வாங்குறதுக்கு எதுக்கு ஃபைல் பண்றாங்க? அது எனக்கு புரியல. அப்ப அந்த லவ்ங்கிற விஷயம் எங்க போச்சு? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாய்ங்க. அப்ப அவங்களுக்குலாம் லவ்ங்கிற விஷயம்லாம் எங்க போகுது? செலிபிரிட்டீஸோட வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா மாறி போயிடுச்சா? அந்த எப்படி சொல்றது? போன ஜெனரேஷன்ல இருந்த அந்த ரிலேஷனு, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற வேண்டிய அந்த ஈடுபாடெல்லாம் எதுவுமே இல்லாம போயிருச்சா? ஓ! பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு பின்னாடி கூட பணம் கிடைக்கும். டைவர்ஸ் ஆனா கூட பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிற முறையா அது? என்னமோ தெரியல. ஆனா வந்து ட்விட்டர்ல வந்து ரொம்ப பயங்கரமா தீவிரமா பேசியிருந்தேன். இப்போ கூட ட்விட்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஃபீலிங்ஸ் அட் ஃபார் பாண்டியான்னு சொல்லிட்டு. பாண்டியாவ கூட்டிட்டு வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? நெறைய பேர் அந்த கோல்டு டிக்கர்ங்கிற வேர்ட்லாம் வந்து பயன்படுத்துனாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. பட் ஆனா இது வந்து பொதுவா பார்க்கும்போது அது ஒரு சரியான முறையாக தெரியவில்லை. இல்ல ஆ என்னோட குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் அவர் பண்ணா போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கு. மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது. இவ்வளோ தான் வந்து ஒரு ஹஸ்பண்ட்ட்டருந்து ஒரு ஒய்ஃப் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேட்கறதுக்கு வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்னா, அது வந்து சரியான முறை இல்ல. வெறும் பணம் அப்படிங்கிற விஷயத்த தான் பிரதானமா நினைச்சு தான் இந்த டிவோர்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட் எழுதிங்க. Twitterல வந்து அவங்கவங்க அவங்களுடைய கருத்த சொல்ற மாரி, நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன கருத்து தோணுதோ அத நீங்க தாராளமா சொல்லுங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு பிளேயரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வெறும் ஒரு ரூ. 5,00,000 ரூ. 10,00,000 வந்து பிளேயரா வந்து, அதுல மூலமா அப்புறம் விளம்பரம் மூலமா பணம் சம்பாதிச்சு ரூ. 165,00,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன். அந்த பையன் வாழ்க்கையில இப்ப தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா வந்து அதில நெறைய கான்ட்ரோவர்சிலாம் சந்திச்சா கூட ஒரு நல்ல ஒரு ஃபேமான ஒரு இடத்துக்குள்ள தான் பாண்டியாவ தெரியாதவங்கலாம் யாருமே இல்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல போய் நின்னுச்சுங்கிற ஒரு ஃபீலிங்ல இருந்த டைம்ல, இப்ப இதுவும் ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் நடக்கும்போது, பாண்டியாக்கு என்ன அதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போறாரு? பாண்டியா எப்படி மறுபடியும் ஒரு
அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கும்போது அதை விட 100% பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கடவுள் அமைச்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஸோ இந்தியன் டீமில் இந்த வேர்ல்டு கப்பில் பாண்டியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏதோ வாய்ப்புகள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். மற்றபடி உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இதில் வந்து மற்றபடி இதை டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே இருந்து இல்லை இன்னும் இழுத்து பேசி என்ன நடக்க போகுது, இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க. நன்றி.